உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சத்யா, சத்யா, சீக்கிரம் வா. என்னம்மா? வானதி கிளம்பிட்டாளான்னு பார்த்து சீக்கிரம் கூட்டிட்டு வா, நம்ம கோயிலுக்கு போகணும். சரிம்மா. இங்க பாரு, தாட்சாயணி சாப்பிட்டாளா? சாப்பிட்டுட்டு இருக்காங்கம்மா. இங்க பாரு, கூட இருந்து அவளை பத்திரமா பாத்துக்கணும். சரியா? சரி. சீக்கிரம் வானதி கூப்பிடு, சீக்கிரம் சீக்கிரம். அக்கா, ரெடி ஆயிட்டியா? அம்மா கோவில் கிளம்பிட்டாங்க, உன்னை கூப்பிடுறாங்க. வா. நீ போ, நான் வரேன். சரி. முருகா, நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்கணும். அருள் மாமா மனசுல நான் தான் இருக்கேன்னு அவரு சொல்லணும். எப்படியும் கோயில்ல வந்து அந்த அருள் நம்ம கிட்ட வழிவான். அவன் கிட்ட பேசவே கூடாது. சும்மா இருந்தவள கூட்டிட்டு போய் மாமா முன்னாடி அசிங்கப்படுத்திட்டான். இன்னைக்கு வரட்டும் அவன். நந்தினி, ரெடி ஆயிட்டியா? நந்தினி, வந்துட்டேமா. அம்மா ரெடி ஆயிட்டேன்னா கிளம்பலாமா? அண்ணன் வீட்ல இருந்து இந்நேரத்துக்கு கோயிலுக்கு போயிருப்பாங்க. நான் கிளம்பிட்டேம்மா. நந்தினி, எதிர் வீட்டு அக்கா மாவு பாக்கெட் கேட்டாங்க, அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் இந்த பால்காரரு அவரு வந்தா குடுக்க சொல்லி நான் பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட குடுத்திருக்கேன். இல்லடி, வழக்கமா வாங்குற யாருக்கும் நம்ம கொடுக்காம போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் கேட்டேன். நாம இப்ப கோயிலுக்கு போனோம்னா காலையில தான் வருவோம். மா, எல்லாருக்கும் கொடுத்தாச்சுமா, நீ வா போலாம். சரிம்மா, வா. செல்வம், லோட்லாம் நாளைக்கு வந்துடும். இப்ப குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். நாளைக்கு பேசலாம். சரி. மணிமேகலை எல்லாம் கிளம்பியாச்சுல? கிளம்பியாச்சுங்க. சரி, போலாமா? போலாங்க. பெரியப்பா, கரிகால அண்ணனை பாத்தீங்களா? கல்யாணம்னு சொன்னதும் ஆளே மாறிடுச்சு. கல்யாணம் குடும்பம்னு பெரிய மனுஷன் போறோம்ல, அப்ப இதெல்லாம் இருக்குதானே செய்யும். ஐயோ, அண்ணனுக்கு வெக்கத்தை பாருங்க பெரியப்பா. இப்படி எல்லாம் இதுக்கு முன்னாடி நான் கரிகால அண்ணனை பார்த்ததே கிடையாது. ஏ வாளு, என்ன என் பேரனை எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க? அண்ணன் வெக்கப்படுறத பாக்குறதுக்கு எனக்கு ஜாலியா இருக்கு பாட்டி. இருக்கும் சும்மாவே இருக்க மாட்டியா நீ? அவ கிடக்குற விடுப்பா. ஆனா உன் முகத்துல உண்மையாவே கல்யாண காலம் வந்துருச்சு பாட்டி. பாக்குறதுக்கு என் ராசா மாதிரி இல்ல இருக்க. மணிமேகலை, இன்னைக்கு ராத்திரி மறக்காம என் பேரனுக்கு சுத்தி போட்டுரு. சரிங்க அத்தை. ஐயா, நிச்சயதார்த்த பத்திரிகை கொண்டு வந்திருக்கேன். நல்ல சகனம். நாங்க கோயிலுக்கு கிளம்புற நேரமா பார்த்து கொண்டு வந்திருக்கீங்க. மணிமேகலை, அந்த பத்திரிகை வாங்கி சாமி ரூம்ல வை. சரிம்மா, நீங்க இருங்க, நான் எடுத்துட்டு போய் வைக்கிறேன். அப்ப நான் போயிட்டு வரேங்க. சரி, வாங்க. ஐயோ, நெருப்பு நெருப்பு! ஐயோ, யாராவது சீக்கிரம் வாங்க. நெருப்பு நெருப்பு பிடிச்சிருச்சு. அப்பா, என்னாச்சுப்பா? அருள், என்னப்பா? எப்படி தீ பிடிச்சது? அருள், ஐயோ, எப்படி தீ பிடிச்சதுன்னு தெரியலையே. ஐயோ, அருள் உனக்கு ஒண்ணு ஆகலையே? எனக்கு ஒண்ணு இல்லம்மா. அருள், எதுவும் அடிப்படல? இல்லப்பா, எனக்கு ஒண்ணு இல்லப்பா. டேய், உனக்கு ஒண்ணு இல்லல்ல? இல்லப்பா, எனக்கு ஒண்ணு இல்லப்பா. பத்திரிக்கையில விளக்குல இருந்த நெருப்பு பட்டு பத்திரிக்கை எரிஞ்சிருச்சுப்பா. அதான் அடியெல்லாம் எதுவும் படல. ஐயோ,
ஐயோ ஐயோ, பத்திரிக்கையை வாங்கி சாமி கிட்ட வைக்கிற நேரம் இப்படி பத்திரிக்கை எல்லாம் எரிஞ்சு போச்சேங்க. ஏய், அது தவறுதலா நடந்த விஷயம் தானே, தப்பு ஒண்ணும் கிடையாது. அருளோட நிச்சய பத்திரிக்கை இப்படி எரிஞ்சுகிட்டு இருக்கு, அதுவும் சாமி விளக்குல பட்டு எரிஞ்சிருக்கு. அப்போ இந்த கல்யாணம் சாமிக்கே பிடிக்கலையோ என்னவோ. ஏண்டி, உன் மனசுல இருக்கிறத சொல்றதா இருந்தா அத நேரடியா சொல்லு. அதை விட்டுட்டு சாமி நினைக்குது நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காத. கோயிலுக்கு போற நேரம் கரெக்டா பத்திரிக்கையை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அத பூஜை ரூம்ல வைக்கும் போது அது தீ பிடிச்சு எரியுதுன்னா, அதுவும் பூஜை ரூம்ல இருக்கிற விளக்குல பட்டு எரியுதுன்னா, சாமியே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறதா தானே அர்த்தம். அத சொன்னா நான் என்னமோ மனசுல நினைக்கிறத சொல்றேன்னு சொல்றீங்க. கோயிலுக்கு போற நேரத்துல எதுக்கு அபசகுணமா பேசுறீங்க? குணா, அந்த நெருப்பான சீக்கிரமா போ. போங்க தம்பி. நான் என்ன சொன்னாலும் இவங்க மதிக்கிறதே கிடையாது. இப்படி பண்ணும்போதுதான் எனக்கு இன்னும் கோபம் அதிகமா வருது. பாத்துங்க. பாத்து. ஐயோ, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா தான் இருக்கும். அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்க, அதுதான் நல்லது. உன் தங்கச்சியோட பொண்ணு மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணை கட்டி வச்சாலும் உன் புள்ளையோட உயிருக்கு ஆபத்து தான். இன்னும் இந்த மணியை கட்டி முடிக்கலையா? சிவராத்திரிக்கு கோயிலுக்கு ஆளுங்க வர நேரமாச்சு, சீக்கிரமா வேலையை முடிங்க. இத கட்டிடுறேங்க ஐயா. சீக்கிரமா கட்டுறது மட்டும் முக்கியம் இல்ல, நல்லா பார்த்து பத்திரமா இழுத்து கட்டுங்க. சரிங்க ஐயா. இது அந்த காலத்து மணி, இடம் ரொம்ப அதிகம் தம்பி. தவறு ஏதாவது கோயிலுக்கு வர ஆளுங்க மேல விழுந்துச்சுன்னா உயிருக்கு ஆபத்தாயிடும். கொஞ்சம் பார்த்து நிதானமா இறுக்கி கட்டு. அப்படிலாம் எதுவும் நடக்காது ஐயா. நல்லா இருக்க மத்த கட்டி வைக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க. சரி, சீக்கிரம் கட்டுறா. பாத்து வா. இந்தாப்பா. அம்மாடி, இந்த பைய உள்ள வைக்கணும். நான் சாமிக்கு பூ வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? இத உள்ள கொண்டு போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.